அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லுகிற வரலாறுகளில் இது ஒன்று. ஏன்னா அவங்க எடுத்துட்டு போகும்போது அந்த விருந்தோம்பலை சேர்ந்து எடுத்துட்டு போகணும். விருந்தோம்பலுக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஆளுக்கு கஷ்டப்படுற ஒருத்தருக்கு ஒரு உணவு பொட்டலை வாங்கி கொடுத்தாலே அதுக்கு விருந்துதான். இந்த 3 பேரும் போறாங்க. ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு, அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு. மக்காவுல இருந்து ஹஜ்ஜ முடிச்சுட்டு மதீனாவுக்கு போறாங்க. ஒன்றுமே இல்லை, நாங்கள் கடும் பசியில் இருக்கிறோம், அதனால ஒரு கிளவியில போனாங்க. ஒரு சின்ன புடிச்ச பசியில் இருக்கிறோம், சாப்பாடு கொடுக்கணும், விருந்து கொடுக்கணும். அப்ப அந்த கிளவி பார்த்துச்சு, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு பழக்கம், பசின்னு சொன்னா பழைய சோத்தை புரிஞ்சு வச்சாலும் கொடுத்துருவாங்க. அப்ப அந்த கிளவி அம்மா வீட்டை சுற்றி பார்த்தா ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கட்டி இருக்கு, அதை அறுத்து இந்த 3 பேருக்கு விருந்து கொடுத்துருச்சு. அதெல்லாம் பார்க்கல, ரசூலின் குடும்பம் என்று சொன்னவுடன் விருந்து கொடுத்துருச்சு. இந்த 3 பேர் அழுது நான் சாப்பிட்டு போயிட்டாங்க. மாலை நேரத்தில் அந்த வீட்டுக்கு சொந்தக்கார கிழவன், இந்த அம்மாவே பெரிய கிழவி, அந்த கிழவன் வருகிறார். மாலை நேரத்தில் வருகிறார். வந்தா பொதுவாக ஆம்பளைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்குள்ள வரும்போது அப்படி சுத்தி பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ள நுழைவார். அப்படி சுத்தி பார்த்தா ஆட்டை காணும். உள்ள நுழைச்ச கிழமை ஆடான்னு ஆடுற, எங்காச்சு அந்த ஆடு கிழமை ஆடான்னு ஆடுற. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, ரசூல்லா குடும்பம்னு சொன்னாங்க, அழுது கொடுத்துட்டேன். இதே குழப்பா போச்சு அவனுக்கு. இந்த ஆட்டை வச்சுதான் அடுத்த மாதம் குடும்பத்தை ஓட்டணும், இதை வித்துதான். நீ வந்தவங்க போறவங்களுக்கு நான் ரசூலின் குடும்பம்னு சொன்னோன்னு அர்த்தம் கொடுத்துட்டியா? ஆடு ஆடுன்னு கிழமை ஆடும். அந்த அம்மா ஒன்றும் பேசல. நம்ம மேற்கரப்பட்டி பெண்கள் மாதிரி அமைதியாக இருந்தாங்க, பேசல. காலங்கள் ஓடுகிறது. திடீரென்று குடும்ப தேவைக்காக இந்த கிழவனும் கிழவி மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போய் குடும்ப தேவையை மார்க்கெட்டில் வாங்கி கொண்டிருக்கிற போது ஹசன் ரலியல்லாஹு வந்து விட்டார்கள். ஆஹா, நமக்கு உணவு கொடுத்த பெண்மணி வந்திருக்கிறார்களே, உணவு கொடுத்த பெண்மணி வந்திருக்கிறார்களே என்று வீட்டுக்கு அழைத்து சென்று 1000 திர்ஹம் 1000 ஆடு கொடுத்தார்களாம். 1000 திர்ஹம் 1000 ஆடு. வாழ்க்கையில் அந்த அம்மா பார்த்ததே இல்லை. அப்படி கிழவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்துச்சு பாருங்க. ஐயா, அன்னைக்கு ஒரு ஆட்டுக்கு ஆட்டி படைச்சிக்கேயா, தப்பு ஒன்றுக்கு 1000 கொடுத்து சாப்பிட்டியா? ஹசன் ரலியல்லாஹு தன்னுடைய தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு அனுப்பிச்சு வச்சாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு பார்த்துட்டு அவங்க ஒரு 1000 ஆடு 1000 திர்ஹம். வாழ்க்கையில இந்த அம்மா 2000 ஆடு 2000 திர்ஹத்தை பார்த்ததே இல்லை. அந்த கிழவனை ஒரு பார்வை, ரப்பு என்னை கைவிடவே இல்லையா சொல்லிட்டு இந்த 2 பேரும் சேர்ந்து அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அனுப்புனாங்களாம். அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு பார்த்துட்டு 2000 ஆடு 2000 திர்ஹம். அவங்களும் 1000 கொடுத்தாங்க, நீங்க 2000 கொடுக்குறீங்க. அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் 2000 கொடுத்தா தான் அவங்க 1000 கொடுத்த நன்மையை பெற முடியும். ரசூலின் நேரடி பேரக்கிழமை 4000 ஆடு 4000 திர்ஹம். அந்த கிழவன் ஒரு பார்த்து என் மனசை பார்த்து, என் ரப்பு இந்த உலகத்திலேயே 4000 ஆடு கொடுத்திருக்கிறான் என்றால் நாளை மறுமையில் எவ்வளவு தருவான், எவ்வளவு தருவான்? விருத்த